விஜய் பிரபாகரனுக்கு முதல் வெற்றி. அது என்ன வெற்றி? பாவம், அநீதியின் உச்சத்தின் விருதுநகரில் தோற்றடிக்கப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 5000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் சூழ்ச்சியினால் தோற்கடிக்கப்பட்டார். அந்த தம்பி பயங்கர போராட்டத்தோடு, கனவுகளை சுமந்து கொண்டு, பயங்கர வலியோடு களம் கண்டு பயங்கரமாக உழைத்து கொண்டு இருக்கின்றார். இந்த முயற்சி எப்பொழுதுமே வீரனுக்கு தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமில்லை. தீர்ப்புகள் மாற்றப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் இதை கொண்டு போய் மிக பெரும் போராட்ட வழியோடு சென்று உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய அனைத்து சாட்சியங்களும் செய்து பதிவு செய்திருந்தார். இப்பொழுது உச்சநீதிமன்றம் மாணிக் தாகூருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. சம்மன் என்று சொல்லக்கூடிய வகையில் அனுப்பிச்சிருக்கிறது. இவர் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும். இது மற்ற காலகட்டம் ஒரு கீழ்கோர்ட்டில் நடக்கிற மாதிரிலாம் வளவளன்னு இழுத்துக்கிட்டு இருக்காது. இது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் இவங்க சில டைரக்ஷன்ஸ்லாம் வாங்கினாங்கன்னா இந்த விளக்கை விரைவில் நடத்தி முடிக்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் இல்லை, ஹைகோர்ட் 2வது பெஞ்சில் ஒரு கோர்ட்டு போட்டு அதை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று டைரக்ஷன் ஒன்று வாங்கினாங்கன்னா உடனடியாக இது நடத்தி முடிக்க வேண்டும். ஆக மொத்தம் விஜயபிரபாகரன் சைடு நியாயம் இருக்குது. அந்த வழக்கை கோர்ட் ஏற்று கொண்டிருக்கிறது. விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்பதற்காக இப்பொழுது மறுபடியும் மீண்டும் மாணிக் தாகூர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது, சம்மன் அனுப்பியிருக்கின்றது. அந்த சம்மனுக்கு ஐயா போயிட்டு விளக்கம் கொடுத்து தான் ஆக வேண்டும். மாணிக் தாகூர் எம்பி அவர்கள் அதுக்கான ஆவணங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி தான் செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் ஊடக வெளிச்சத்திற்கு நியாயம் ஒரு நாள் வெளிப்பட்டு வரும். ஆகவே இது விஜய் பிரபாகரனுக்கு கிடைத்த முதல் வெற்றி. அவருடைய வக்கீல் டீமும் அவருடைய அஜெண்டா டீமும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலியமாக விஜய் பிரபாகரன் இந்த வழக்கில் மட்டுமல்ல, மீண்டும் பார்லிமெண்ட் தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் ஜெயித்து மிகப்பெரிய வாகை சூடுவார். அதற்கு எப்பொழுதுமே கேப்டனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், கேப்டனுடைய தொண்டர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.